வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஒருவர் உங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு சென்று விட்டால் அவர்களை மீண்டும் உங்கள் பின்னால் வரவழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மந்திரங்களோ தந்திரங்களோ தேவையில்லைங்க. உங்கள் ஆழ் மனதின் மாற்றமும் உங்கள் வளர்ச்சியும் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே கவனிங்க. அப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறும்போது அவங்க உங்களை தானாக தேடி வருவாங்க. அதுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, மௌனம் தான் மிகப்பெரிய ஆயுதம். சரிங்களா? நோ கண்ணன் ரூல்ஸ். அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இல்லாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்களா? அப்படி பண்ணுவதை தயவு செய்து நிறுத்திடுங்க. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களோட மௌனம் அவங்கள யோசிக்க வைக்கும். எப்பயுமே நம்ம அவங்கள தொடர்ந்து போயிட்டே இருக்கோம், கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். சரிங்களா? உங்களை யோசிக்கணும், உங்களை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்குள்ள வராது. இதுவே சடனாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ நிறுத்திட்டீங்க அப்படிங்கும்போது அவங்க டக்குன்னு என்னடா இன்னும் மெசேஜ் காணும், ரெகுலராக ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒருத்தவங்க பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளுக்கே யோசிக்க தோணும். ரெகுலராக பண்ணவங்க ஏன் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணலன்னு அவங்க எடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு டவுட் வரும், ஏன் என்னாச்சு, எதுக்காக பண்ணலை அப்படின்ட்டு. அவங்க சிந்திக்க வைப்பாங்க, எதுக்காக நம்மளுக்கு அவங்க கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை அப்படிங்கிறத. ஓகேங்களா? அந்த மைண்டுக்காக தான் நம்ம கால் பண்ணுறதை மெசேஜ் பண்ணுறதை நிறுத்துகிறோம். உங்களோட மௌனம் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து சுய முன்னேற்றம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அவர்கள் இல்லாததால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதை தயவுசெய்து காட்டாதீங்க. சரிங்களா? அதாவது அவர்கள் இல்லாததால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விடவில்லை என்பதை காட்டுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். உங்களோட உடம்பை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அவங்க நினச்சி சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வீக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும் போதே பார்க்காதவங்க வீக் ஆகிடுச்சுன்னா எப்படி பார்ப்பாங்க? அதனால எப்பயுமே நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல யோகா செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்ம உடம்பும் சரி, நம்மளோட மனசும் சரி ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்மளோட முன்னேற்றத்தில் அவங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும். அதுக்காக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கணும். என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லக்கூட எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன நம்மளால் முடியும், என்ன தெரியுமோ அது மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? புதிய விஷயங்களை நிறையா கற்றுக்கணும். வாழ்க்கையில் தோல்விகள் அப்படிங்கிறது அது ஒரு தோல்வி இல்லை, அனுபவம். சரிங்களா? அந்த தோல்வியிலேருந்து நிறையா கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற பழகணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை புதுசாக கண்டுபிடிங்க, கற்றுக்கங்க. ஓகேங்களா? வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். நம்மளோட வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அவங்க பேசலை இவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் நினைக்காம உங்கள் வேலையில் முழு கவனத்தையுமே செலுத்துங்க. சரிங்களா? நீங்கள் வேலையில் கவனம் செலுத்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறந்து போகும். ஆர்வம் வேலையில் இருக்கும். அப்போ வேலைகளை நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து என்னென்னா, சமூக வலைதள பயன்பாடு, சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டர்ஜி. நீங்கள் சோகமாக இருப்பது போன்ற பாடல்களையோ அல்லது வரிகளையோ உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் ஐடி ப்ரூஃபில் போடாதீங்க. சரிங்களா? ஒரு சிலர் சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சோகமாக பாட்டு போட்டிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, இல்லை சாங் அதாவது என்னென்ன வரிகளை போட்டிருப்பாங்க, வேர்ட்ஸு அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கும் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கும் நம்ம இல்லைன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக மாறிடும். சரிங்களா? இப்போ தான் நம்மளோட பிரிவு அவங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொன்னால் திமிரு அதிகமாகிடும். அதனால் சோஷியல் மீடியாவில் சோகமாகவோ இல்லை சோகமாக இருக்கீங்கன்னு வெளிக்காட்டிக்கிற மாதிரி சாங்ஸோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வரிகளை போடுறது அந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க. நீங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் உங்கள் வளர்ச்சியையும் மட்டுமே பதிவிடுங்க. சரிங்களா? சோகமாக இருக்கிறத போடாமல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்களோட உறவினர்கள் கூட நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற வீடியோஸ் மட்டுமே போடுங்க. சரிங்களா? அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா
குற்ற உணர்ச்சிங்கிறத விட அவங்களுக்குள்ள ஒரு நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்கள பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். சரிங்களா? பொசசிவ்னஸ் உருவாகும். அப்போ நம்ம இல்லைனாலும் அவங்களால வாழ முடியும். அப்போ நம்ம இடத்துல இன்னொருத்தவங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுனாவே அவங்க உங்களை வந்து தானாக தேடி வருவாங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறது. சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக சோகமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே போடுங்க. அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் உருவாகி அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஓகேங்களா? உங்களை இழந்தது அவர்களுக்கு தான் நஷ்டம் என்பதை உங்கள் செயல் காட்ட வேண்டும். சரிங்களா? அதாவது நம்மளோட வளர்ச்சியை நம்ம போடும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். நம்ம தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டோமோ, அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள எப்படி ஒரு எண்ணம் வரணும்னா, நம்ம வந்து அவங்கள மிஸ் பண்ணிட்டோமோ, இப்படிப்பட்டவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இனிமேல் மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது அவங்கள வந்து நம்ம கூட சேர்த்துக்கணும், நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பழைய நினைவுகளை தவிர்க்கவும். பழைய பிரச்சனைகளை, நடந்து முடிஞ்ச விஷயங்களை வந்து எப்பயுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நடந்து முடிஞ்சது போனால் போகட்டும். சரிங்களா? அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு விஷயமே நடக்காது. அவர்கள் கொடுத்த பொருட்கள் அல்லது நினைவுகளை தூக்கி எறியுங்கள். நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் ஆழ் மனதில் முதலில் புரிய வைங்கள். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து அவங்களோட அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றீங்க, உங்களுக்கு நடந்த கஷ்டப்பான விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சம்மந்தமான, உங்களை கஷ்டப்படுத்தியவங்களுக்கு சம்மந்தமான பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க, தூக்கி அதை ஒதுக்கிடுங்க. சரிங்களா? அதை வந்து உங்கள் முன்னாடி, உங்கள் கண் முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வரும். அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க அதை பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் அமையாது. நீங்கள் அதை பார்க்கவும் மாட்டீங்க, அவங்களோட நினைப்பும் வராது, அந்த கசப்பான விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தாது. சரிங்களா? அதுக்காக தான் இது பழைய நினைவுகளை தவிர்க்கவும். ஓகேவா? அடுத்து பின்தொடர்வதை நிறுத்துங்கள். என்ன அப்படின்னா வந்து அதாவது அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன ஆன்லைனில் போடுறாங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க பின்னாடியே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற அந்த விஷயத்தை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி பார்க்காதீங்க. அவங்க பின்னாடியே போகணும்னு நினைக்காதீங்க. அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் உங்களுக்கு தேவையில்லை, அவங்க என்ன பாட்டு வச்சாலும் உங்களுக்கு தேவையில்லை, அவங்க என்ன வேர்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க பின்னாடி நீங்கள் போகாதீங்க. உங்கள் பின்னாடி அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி வந்து அவங்களோட ஆன்லைனில் அவங்களோட ஐடியா போய் அடிக்கடி வந்து செக் பண்ணாதீங்க. சரிங்களா? என்னமோ பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் அவர்களை தேடவில்லை என்று தெரியும் போது தான் அவர்களுக்கு உங்கள் மீதான ஆர்வம் மீண்டும் பிறக்கும். சரியா? கியூரியாசிட்டி. அதாவது நீங்கள் வந்து அவங்கள பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு கால் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தோணும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வந்து பிறக்கும். சரிங்களா? ஒரு ஆர்வம், உங்கள் மீதான ஆர்வம். எதுக்காக நம்ம பார்க்கல, நம்ம கூட பேசலை, நம்மளுக்கு மெசேஜ் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து என்னென்னு திமிரு அதிகமாகிடும், அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம இல்லைன்னு அவங்க இல்லை, எங்களை சுற்றி நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும். சரிங்களா? முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஒருவர் உங்களை மதிக்காமல் சென்றால் அவர்களை துரத்துவதை விட உங்களை நீங்களே தகுதியானவராக மாற்றிக்கொள்வது தான் சிறந்த பழிவாங்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது அவர்கள் தானாகவே தேடி வருவாங்க. இந்த வீடியோவில் நோக்கம் யாரையும் கட்டாயப்படுத்தி வரவழைப்பது அல்ல, மாறாக உங்களின் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைப்பது மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, உங்களை மதிக்காமல் உங்களை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிட்டாங்க, நீங்கள் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அப்படி போனவங்கள வந்து நம்ம பின்னாடியே தேடி என் கூட பேசுங்க, என் கூட வாங்க, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினா அதில் வந்து உண்மையான அன்பு இருக்காது, உண்மை இருக்காது, நடிப்பாங்க. அதாவது நம்ம கட்டாயப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நடிக்க வேணால் செய்வாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து உண்மையான அன்பு இருக்காது நம்ம மேலே. ஆனால் வந்து அவங்கள திரும்பி வர வைக்கணும் அப்படின்னா வந்து அவங்கள நம்ம பின்னாடி வர வைக்கணும், அவங்கள நம்ம கண்டுக்காமல் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்மளோட தகுதியை வந்து உயர்த்திக்க பார்க்கணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள நமக்கான உண்மையான அன்பு வெளிப்படும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். உங்களை யாராவது இது மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள எப்படி வர வச்சிங்க, இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி உங்களோட தகுதிகளை உயர்த்திக்கிட்டு அவங்கள தானாக தேடி வர வச்சுருக்கீங்களாங்கிறதையும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.